வணக்கம். இது எபிசோட் 3 ஆஃப் குர்க் சீரிஸ். மார்னிங் இன்னைக்கு நாங்க செக் அவுட் பண்றதுனால காலைல 8 மணிக்கே எழுந்துட்டு ஹோட்டல் செக் இன் பண்றதுக்கு முன்னாடி வேற எதனா பிளேஸ் சுத்தி பார்க்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ மார்னிங்கே நாங்க கிளம்பிட்டு நானும் சவுந்தரம் ரெடியா இருந்தோம். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சரி சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு கொஞ்சம் காப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கெஃபேன்னு முடிச்சுட்டு நேரா எங்க போலான்னு சொல்லிட்டு ஐடியாவே கிடையாது. சரி போற வழியில பார்த்துக்கலாம் கூகுளில் பார்த்தா அபே ஃபால்ஸ் நல்லா இருக்கும்னு காட்டுச்சு. சரி போய் பார்த்தா தான் தெரியுது ஃபால்ஸ் எங்கேயோ இருக்கு, நாங்க எங்கேயோ இருக்கோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் இறங்கி வந்தோம்னு சொல்லிட்டு மேல போக ஆரம்பிச்சோம். சரி பக்கத்திலேயே ஒரு ஜிப் லைன் இருந்தது. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிச்சோம். மோர் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜிப் லைன் கூப்பிட்டா யாருமே வரல. ஒரு 5 பேர் தான் வந்தோம். ஸோ டிக்கெட் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஷூட் பண்ணிட்டு ஜிப் லைனுக்கு 4 ஆசா ரெடி ஆக ஆரம்பிச்சேன். ஜிப் லைன் அங்கே போய் நின்ற உடனே தான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஏன்னா நிறைய ஜிப் லைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைம் நான் ஷூட் பண்ணுறது வந்து ஃபோனில். ஏன்னா கோப்ரோ நான் எடுத்துகிட்டு வரல. கோப்ரோ இருந்ததுன்னா ஓரளவுக்கு ஹேண்டியாக பண்ணியிருக்கலாம். பட் இது கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் ஆச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனால் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபோன் கீழே விழுந்ததுன்னா மஞ்சுவேல் பாய் சுபாஷோட நிலமை தான் என் போனது. ஆனால் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஜிப்ல எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்தது. அங்கே போயிட்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அப்போ அந்த அண்ணா சொன்னார், பக்கத்துலேயே 5 கிலோமீட்டரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குப்பா, அங்கே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குளிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் பேச கேட்டு சோத்து முட்டியை கட்டிட்டு நாங்கள் போனோன்னா துணிமணிலாம் எடுத்துன்னு எல்லாமே போனோம். சரி குளிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா போலீஸ் வாசல்லே நிற்கிறாங்க, தண்ணியில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துலையும் குளிக்க முடியல. சரி வந்தது அட்லீஸ்ட் காலாவது நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கொஞ்ச நேரம் நினச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே ஒரு நல்ல ஸ்பாட் இருந்தது. ஸோ அங்கேயே நிறுத்திட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான்வெஜ் மீல்ஸ்னு சொன்னாங்க. ஆனால் குவைட் டீசெண்டாகவே நல்லாவே இருந்தது. என்ன தான் படித்து முடிச்சுட்டு நம்ம டிகிரி வாங்கி வேலைக்கு போனாலும் மாங்காய் மரத்தை பார்த்தா நம்மளோட புத்தி எப்படி இருக்கும்? இப்போ மாப்பிள்ளை மேலே ஏறி மாங்காய் பறிச்சே ஆகணும்னு ஏறிட்டான். ஏறி முடிச்சுட்டு ஒரு வண்டி வர சவுண்டு கேட்டு நம்மளால தான் ஒழிஞ்சிக்கிற லட்சணம் அது மாதிரி. ஓரளவுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தேவையான மாங்காய் எல்லாமே பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஈவினிங் மீட்டிங்க்கு நாங்கள் செக்இன் பண்ண வேண்டிய ஹோட்டலுக்கு நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்து சேர்ந்தோம். சேர்ந்துட்டு நாங்கள் உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலில் வந்து ஒரு ரூமை 3 பேர் ஷேர் பண்ணிக்கணும். இவர் டேடி அப்புறம் மாப்பிள்ளை, இதுதான் எங்கள் ரூமு. ஸோ அடுத்த 3 டேஸ்க்கு நாங்கள் இந்த ரூம் தான் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எங்கேயுமே குளிக்க விடலன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு காலிலேருந்து சுற்றினதுக்கு ஸ்விம்மிங்கில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் ஈவினிங் டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர் குவைட் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் பசங்களாம் வர ஆரம்பிச்சானுங்க. அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அண்ணா டையும் பெல்ட்டும் இல்லை, வாங்க எங்கன்னா போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டானுங்க. சரி சாப்பிட்டு சும்மா இருக்க வேணான்னு சொல்லிட்டு அவங்க கார்லேயே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு உள்ளே வந்து பார்த்தா சரியான மழை. சரி கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு நாளைக்கு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு படுத்துட்டோம். ஸோ டே 4ல்